வச்சுக்கோ அப்படின்னா நம்ம வந்து பார்த்தா ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா தான் மாங்கோடிபியோட வந்து பார்த்தா நம்ம வந்து இன்டராக்ட் பண்ண போறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்டுங்கிற ஒரே ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சா போதும் நம்மனால இந்த ரியாக்ட்ங்கிற ஐடியலிசம் நான் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரியாக்ட்ங்கிற ஃப்ரண்ட் எண்டோட நம்மளால வந்து பார்த்தா கிரியேட் பண்ண முடியும். ரியாக்ட்ங்கிற ஃப்ரண்ட் எண்ட் வந்து பார்த்தா நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் இந்த எக்ஸ்பிரஸ்ங்கிற பேக் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஜஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்டை மட்டும் வச்சு கிரியேட் பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் node.js ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் அண்ட் மாங்கோடிபி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் ஓகே. அப்போ கைண்ட்லிசன் டேட்டாபேஸ். அப்போ இந்த node.jsனா என்ன, இது எதுக்கு வந்து பார்த்தா நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், இது வந்து பார்த்தா நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ node.jsங்கிறது ஒன்றும் இல்லை, கைண்ட்லிசன். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே 22 வந்து பார்த்தா node.js பார்ப்போம். அதை இன்னமும் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் மைண்டில் வந்து பார்த்தா எதுவுமே குழப்பிக்க வேணாம். நம்ம என்ன ஆரம்பிக்க போகிறோம், எஸ் ஃப்ரண்ட் எண்ட் தான் நமக்கு ஃபர்ஸ்ட்டாக இருக்க போது. நம்ம வந்து பார்த்தா ஃப்ரண்ட் எண்டை கிளியராக பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தா இன்னைக்கு node.js தான் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ கைண்ட்லிசன் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அது எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தா ரன் டைம் கைண்ட்லிசன் ரன் டைம் என்விரான்மெண்ட் ஓகே. இந்த எக்ஸ்பிரஸும் ரியாக்டும் நமக்கு ரன் ஆகிறதுக்கு தேவையான ஒரு பிளாட்ஃபார்ம் ஓகே. இந்த node.js மேல தான் இந்த ரியாக்டும் சரி எக்ஸ்பிரஸும் சரி நம்ம வந்து பில்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து ரன் பண்ண போறோம். ஸோ இது எதுக்குன்னா யூஸ்ட் ஃபார் பில்ட் அண்ட் ரன் ஓகே. ஸோ இதை பத்தி நீங்க ரொம்ப குழப்பிக்கவும் வேணாம், ரொம்ப ஒளிப்படிக்க வேணாம். நம்ம node.js பார்க்கும்போது தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம மைண்ட்ல ரியாக்ட் மட்டும் இருக்கட்டும். இந்த ரியாக்டை நம்ம கிரியேட் பண்ணணும்னாலும் சரி அதை ரன் பண்ணணும்னாலும் சரி நமக்கு வந்து பார்த்தா கண்டிப்பா இந்த node.jsங்கிற அந்த ரன் டைம் என்விரான்மெண்ட் நமக்கு கண்டிப்பா தேவை. அதை எப்படி இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ண போறோம், இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி வந்து பார்த்தா அந்த ரியாக்டை பில்ட் பண்ண போறோம் அண்ட் எப்படி வந்து பார்த்தா அந்த ரியாக்டை வந்து பண்ணா ரன் பண்ண போறோம். ஆல்வேஸ் கிளியர். ஸோ கிளியர் அப்படின்னா சாட் வந்து கிளியர் சொல்லுங்க. ஸோ நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம், இது எல்லாமே நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ நம்ம ரியாக்ட் ஜேஸ்க்குள்ள போயிட்டோம். அண்ட் மோர் ஓவர் எஸ் நிறைய பேர் ஜாயின் ஆயிட்டீங்களா, எஸ் ஓகே. ஸோ கைண்ட்லி வெயிட் ஓகே. சரி வந்து அப்புறம் க்ளோஸ் ஆயிடுச்சு. எஸ் கைண்ட்லி வெயிட் ஸோ வந்து உள்ள வந்துடுறேன். எஸ் ஸோ இன்னைக்கான ஃபைண்ட் யுவர்செல்ஃப் ரெடியா ஆர்கனைஸ் ஓகே. ஸோ கிளியர் பண்ணி சூப்பர். ஸோ இன்னைக்கான ஃபைண்ட் முன்னாடி அந்த டெக்னாலஜி வந்து பண்ணா நமக்கு எதுக்கு தேவைப்படுது, அப்படி பில்ட் பண்றது எப்படி ரன் பண்றது அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். ஸோ யூ நீட் டு டேக் ஸ்னாப். டக்குனு வந்து ஸ்னாப் எடுத்து வச்சு ஓகே. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான், இது வந்து ஸ்னாப் எடுத்து வச்சுங்க புதுசாக ஜாயின் பண்ண ஓகே. ஸோ இது என்னன்னா நம்ம எல்லாமே வந்து பண்ணா தெளிவா போக போக எல்லா கிளாஸ்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிகாஸ் நமக்கு ரியாக்டுக்கு ஒரு 4 days இருக்கு, நோடுக்கு வந்து பண்ணா 4 days இருக்கு, எக்ஸ்பிரஸ் வந்து பண்ணா ஒரு 3 days இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பண்ணா ஃபைனலா இது கம்ப்ளீட்டா சேர்ந்து மாங்கோடிபியோட வந்து பண்ணா அதுக்கு ஒரு 3 days இருக்கு. எதுவுமே ஒரி பண்ணிக்கலாம். எப்படி இந்த 17 days டிராவல் பண்ணீங்களோ அதை மட்டும் பண்ணா போதும். ஏன் நான் இவ்வளோ இதை இன்சிஸ்ட் பண்றேன் அப்படின்னா கான்ஃபிடென்ட் இருந்தா மட்டும்தான், கரேஜ் இருந்தா மட்டும்தான் நம்மளால இதை ஸ்டார்ட் பண்ண முடியும், சக்சஸ் ஆகும். ஓகே கிளியர், எஸ் சூப்பர். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ஓகே. ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் இதுதான் இப்ப கரண்டா ட்ரெண்டிங்ல போய், இதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா ட்ரெண்டிங்ல போயிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓகே. ஸோ இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போற ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இதோட ரீசனுக்காக தான் நம்ம வந்து ரியாக்ட்ங்கிற ஒன்றை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோம் ஓகே. அப்ப SPA என்ன அப்படின்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் இஸ் அ வெப் அப்ளிகேஷன் ஆர் வெப்சைட் ஓகே. அது ஒண்ணும் இல்லை, அது ஒரு வெப்சைட் தான். ஸோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு இதை கிளிக் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் வந்து பார்த்தா இந்த இடத்துல வந்து பார்த்தா ஹோம்ல இருக்கு, கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் அபோட் இருக்கு. ஸோ அபோட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தா கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தா கான்டாக்ட் இருக்கு. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இதை நான் வந்து பார்த்தா அந்த ஹோமுங்கிறத நான் கிளிக் பண்ண போறேன். இந்த இதை வந்து பார்த்தா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இதுல வந்து பார்த்தா என்ன சொல்றது, ஸோ பிளா பிளா ஓகே. ஸோ ஏதாச்சும் வந்து பார்த்தா ஒரு கண்டென்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தா ஒரு கண்டென்ட் இருக்கு. இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்றோம். தெளிவாக கவனிங்க, இது புரிஞ்சா மட்டும் தான் ரியாக்ட் எதுக்கு தேவைப்படுது அப்படி ஒரு புரியும். இப்ப இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் இல்ல அப்படின்னா இந்த ஹோம்ங்கிறத நான் கிளிக் பண்ணேன்னு வைக்கலேன். இந்த ஹோம்ங்கிறத கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ஹோம்ங்கிற இன்னொரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லோட் ஆகும். ஸோ ஹோம் பேஜ் லோடட் ஓகே. ஸோ ஹோம் பேஜ் லோடட் ஃப்ரம் சர்வர் ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பேஜ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க.
ஸோ நல்லா கவனிங்க, MPA. ஓகே, ஸோ மல்டி பேஜ் அப்ளிகேஷன். இதான் நம்மளோட நார்மல் ட்ரெடிஷனல் மெத்தட். ஓகே, நம்ம ஹோமை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹோமுங்கிற வெப்பேஜ் வந்து பாருங்க. நல்லா கவனிங்க, ஹோமுங்கிற வெப்பேஜ் வந்து பாருங்க எனக்கு சர்வர்ல இருந்து மறுபடியும் இன்டர்நெட் இருந்தா மட்டும்தான், வித்தவுட் இன்டர்நெட் லோட் ஆகாது. இன்டர்நெட் இருந்தா மட்டும்தான் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஹோமுங்கிற பேஜ் சர்வர்ல இருந்து லோட் ஆகி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரண்ட் பேஜ்ல விசிபிள். ஓகே, அதே மாதிரி அபோட்டை கிளிக் பண்ண அப்படின்னா எஸ், அபோட்டுங்கிறது அதே மாதிரி தான். அந்த அபோட்டுங்கிற பேஜ் வந்து பண்ண சர்வர்ல இருந்து லோட் ஆனா மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துல விசிபிள் ஆகும். இதுல என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா யூசருக்கு வந்து பண்ணா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ண அப்புறம் லோட் ஆகி நெட் ஸ்பீடா இருந்துச்சுன்னா ஓகே, எதுவுமே தெரியாது. நெட் ஸ்பீடா இல்லைன்னா ஃபுல்லா லோட் ஆகி மறுபடியும் எல்லாமே வந்தா மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுமா. ஸோ அந்த ப்ராப்ளமா ஓவர் கம் பண்ணுங்க. அது ஸோ என்ன ப்ராப்ளம் புரியுதா? ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த பேஜை கிளிக் பண்ணும் போது ஸோ மல்டி பேஜ் அப்ளிகேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பேஜுக்கான அந்த HTML பேஜ் வந்து பார்த்தா சர்வர்ல இருந்து நமக்கு லோட் ஆகணும். அதுவும் இன்டர்நெட் இருந்தால் மட்டும் தான் லோட் ஆகும். ஸோ லோவான இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு லோவா தான் வந்து பார்த்தா ஐ மீன் ரொம்ப டைம் வந்து பண்ண எடுத்து. ஓகே, ஸோ நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிளியரா? ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து ப்ராப்ளம் டைப் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் தான் இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஓகே, the dynamically load content on a single web page instead of the traditional method. So traditional method னா நம்ம ஹோம் பேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹோம்ங்கிற அந்த HTML பேஜ் வந்து போறோம் சர்வர்ல இருந்து நம்ம கெட் பண்ணி கொண்டு வரோம். ஓகே, பட் இங்க வந்து பார்த்தோம்னா அப்படி கிடையாது. வேற எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிற ஆன்சர் வந்து பண்ண சொல்றேன். ஆல்வேஸ் கிளியர்? எஸ். ஸோ ப்ராப்ளம் புரிஞ்சிருச்சு. அப்போ ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்ன? ஸோ ட்ரெடிஷனல் மெத்தட்ல தனித்தனியா வந்து பார்த்தோம்னா கொண்டு வருமா, பட் இங்க வந்து பார்த்தா where a new page is loaded from the server each time a user navigates. Okay, நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ ஹோம்ங்கிற பேஜ்ல போயிட்டு நேவிகேட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லோடட் ஃப்ரம் தி சர்வர் ஈச் டைம் ஏ யூசர் நேவிகேட். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தான் இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஓகே, இந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் தான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். அப்ப இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா கைண்ட்லி லிசன், தெளிவாக கவனிங்க, நான் சொல்றது தெளிவாக கவனிங்க. அப்ப இதுக்கு சொல்யூஷன் எப்படிதான் இருக்கும் பாருங்க அப்படின்னு கேட்டா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ல ஒன் டைப். ஓகே, ஸோ ஒன் டைப் ஃபுல்லி லோடட் வித் JS மாடியூல்ஸ். ஓகே, ஸோ ஒரு வெப்சைட்ல நல்லா கவனிங்க கைண்ட்லி, ஒரு வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷனை யார் கொண்டு வருவா? ஸோ நம்ம வந்து பார்த்தா ஹோம்ங்கிறத கிளிக் பண்ணா அந்த இன்ட்ராக்ஷனை யார் கொண்டு வருவா? ஒன்னு ஆங்கர் டேக் கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா அந்த ஹோம்ங்கிறத கிளிக் பண்ணா நமக்கு என்ன நடக்கணும்? ஜாவா ஸ்கிரிப்ட்ல பார்த்தோம்ல, ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன பார்த்தோம்? ஸோ மொத்த பேஜ் ரீலோட ஆகாம எனக்கு வந்து பார்த்தா பர்டிகுலரா அந்த கண்டென்ட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ டாக்குமெண்ட் டாட் இன்னர் HTML அது மாதிரி கொடுத்தோமா. அதே மாதிரி தான் நம்ம இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தா பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தா ஸோ நெட் ஆன் பண்ணி வச்சுட்டு லோட் பண்ணிங்களேன். கைண்ட்லி லிசன், ரெண்டு விதமா சொல்றேன். இது புரிஞ்சு அப்படின்னா ஒரு கான்செப்ட் சிம்பிளா புரிஞ்சிடும். ஸோ SPA அடுத்து வந்து பார்த்தா MPA. ஓகே, ஸோ MPAனா மல்டி பேஜ் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ கைண்ட்லி லிசன், ஸோ MPA வந்து பார்த்தா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மல்டி பேஜ் அப்ளிகேஷன். ஓகே, எஸ். ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா SPA, அடுத்தது பார்த்தா மல்டி பேஜ் அப்ளிகேஷனா MPA. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் பேஜ். ஓகே, ஒரே ஒரு வெப் பேஜ் தான், சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ மல்டி பேஜஸ் இருக்கு. நல்லா கவனிங்க, இப்போ நான் SPA அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தா இப்போ நான் ஃபோன் எடுக்கிறேன். ஃபோன் எடுத்துட்டு நான் வந்து பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல போறேன். என்ன வந்து பார்த்தா இன்டர்நெட் இருக்கு. இன்டர்நெட் உள்ள போனோம்னா இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணும்? ஸோ யாரெல்லாம் ஸ்டோரி போட்டாங்களோ அதை எல்லாமே லோட் பண்ணும். யாரெல்லாம் போஸ்ட் போட்டாங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தா ஒரு சாட்டர்டே எப்படி வந்து பார்த்தா 5 PM தான் எல்லாருமே போஸ்ட் போடுவாங்க. அந்த 5 PM போஸ்ட் நிறைய வந்து சொல்லிட்டு எல்லாம் போஸ்ட் போடுவாங்களா. அப்போ ஒரு 10 பேர் போஸ்ட் போறாங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம்ல போனோன்னு நல்லா கவனிங்க, அந்த 10 பேரோட போஸ்ட் வந்து பார்த்தா லோட் இருக்கு. நமக்கு புதுசா என்ன ஃபீடு வருதோ அந்த ஃபீல்ட்ல இருக்க அந்த 10 பேரோட போஸ்ட் வந்து பார்த்தா லோட் ஆயிருமா. லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க நெட் ஆஃப் பண்ணிடுங்களே, நெட் ஆஃப் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ண முடியும். அதே சமயம் நீங்க நெட் ஆஃப் பண்ணிட்டு நல்லா பண்ணீங்க எவ்வளவு தூரம் நெட் ஆன்ல இருக்கும் அவ்வளவு தூரம் லோட் ஆயிருக்குல்ல, அது வந்து நெட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் நம்மளால பார்க்க முடியும். ஓகே, அட்வைஸ் கிளியரா? நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஸோ ஃபீல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சாட்ல எஸ்ன்னு சொல்ல முடியுமா? ஸோ நம்ம நெட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க போஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ண முடியும்.
ஐ மீன் எந்த அளவுக்கு லோட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ நம்ம எப்போ இன்டர்நெட் ஆன் பண்றோமோ, இன்ஸ்டாகிராம் ஆப்ல போறோமோ, அது என்ன பண்ணோம், எல்லாத்தையுமே வந்து பாருங்க லோட் பண்ணி வச்சிரும். லோட் பண்ணி வச்சுட்டு அதுல வந்து பாருங்க நம்ம நெட் ஆஃப் பண்ணாலும் நம்மளால ஸ்க்ரோல் பண்ண முடியும். பட் மல்டி பேஜ் அப்ளிகேஷன்னா நீங்க ஒன் டைம் வந்து பாருங்க ஓபன் பண்றீங்க, அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜை கொண்டு வருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜை சர்வர்ல எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சர்வர் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ கிளியர், எஸ் ஐ ஃபீல் ஓகே. ஸோ புரியுதா ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜை சர்வர் வந்து கொண்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க நெட் ஆஃப் பண்ணிட்டு வைக்கல, அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க நெட் ஆஃப் பண்ணி வைக்கணும். ஸோ மறுபடியும் நீங்க ஹோம்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணா உங்களுக்கு என்ன காமிக்கும் அப்படின்னா எரர் தான் காமிக்கும். எரர் என்ன சொல்லுவது பாருங்க நோ இன்டர்நெட் காமிக்குமா. ஸோ நான் இப்போ கூட லைவ்ல உங்களுக்கு காமிச்சிருவேன், ஏன்னா இன்டர்நெட் ஆஃப் பண்ணி காமிச்சா அப்படின்னா ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா கிளாஸும் கட் ஆயிரும். அந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அதனால கையில் லிஸ்ட் இருக்கு, அதை வந்து பண்ண என்னால் பண்ண முடியல. இதே வந்து பண்ண ஆஃப்லைனா இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி காப்பேன். ஸோ ஒரு வெப்சைட் வந்து பண்ணா ரியாக்ட்ல பில்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் நம்ம ஒன் டைம் லோட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால ஸ்க்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஹோம் பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு வரும். பட் எம்பிஎல் நம்ம பண்ணோம் அப்படின்னா மல்டி பேஜ் அப்ளிகேஷன்ல நம்ம ஒரு தடவை லோட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து லோட் ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து பார்த்தா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஹோம் இருக்கு, ஸோ அபவுட் இருக்கு, கான்டாக்ட் ஓகேல. ஸோ கையில் சார், ஸோ நமக்கு வந்து பார்த்தா கான்டாக்ட் இருக்கு அப்படின்னா அதை நான் கிளிக் பண்ணி வைங்களேன், மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா சர்வர்ல போய் தான் எடுத்துட்டு வரும். ஓகே, பட் இங்கே அப்படி கிடையாது. ஸோ ஒன் டைம் நம்ம கிளிக் பண்ணும் போதே ஃபுல்லா லோட் ஆயிரும். லோட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு நெட் இல்லைனா தான் நமக்கு வந்து பார்த்தா யூஸ். ஓகே, அப்ப இதுல வந்து பார்த்தா ஃபார் எக்ஸாம்பிள் லோட் ஆகும் போது ஒரு 50 MB நமக்கு வந்து பார்த்தா எடுத்துக்குது அப்படின்னா 50 MB எடுத்துக்குது அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு 25 ஓகே. ஸோ வந்து பார்த்தா ஒரு 25 MB தான் வந்து பார்த்தா டேட்டா எடுக்குது. ஓகே, பட் ஒவ்வொரு தடவையும் நம்ம லோட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அகைன் ஒரு 25 MB எடுக்கும். அகைன் பண்ணலாம். ஸோ கையில் சார் கண்ட்ரோல் C கொடுக்குறேன், மறுபடியும் அந்த ஆப் க்ளோஸ் பண்றேன். மறுபடியும் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து மறுபடியும் அந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது எஸ் அதே 25 MB எடுக்கும். மறுபடியும் பண்ணா அந்த ஆப் க்ளோஸ் பண்றேன், மறுபடியும் பண்ணா அதே 25 MB எடுக்கும். வேற பேஜ் போறோம் அப்படின்னா எஸ் அதே மாதிரி இருந்து பண்ணா எனக்கு 25 MB எடுக்கும். ஸோ அப்ப சொல்லுங்க எது பெட்டர்? ஸோ 100 MB நமக்கு போறது பெட்டரா இல்ல ஒரே டைம் லோடிங்ல? ஸோ ஃபர்ஸ்ட் லோடிங்ல இதுதான் அதிக MB எடுக்கும், இது கம்மி MB தான் எடுக்கும். பட் நம்ம நேவிகேட் ஆக ஆக வந்து பார்த்தா ஒவ்வொரு தடவையும் சர்வர் வந்து எடுத்து வரும்போது நம்ம கூட ஓகே. ஸோ SPI பெட்டரா இல்லைனா MPA பெட்டரா சேனல் சொல்ல முடியுமா? ஸோ SPI மீன்ஸ் சேனல் SPI டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து பண்ணா ஃபேஸ்புக்ல போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் தான் கிளிக் பண்றோம், நம்மளோட ஐக்கானை கிளிக் பண்றோம், அடுத்து வந்து பண்ணா நம்மளோட பயோவை கிளிக் பண்றோம். ஸோ பயோவை கிளிக் பண்ணா பயோவர் பேஜ் வந்து பண்ணா 25 MB எடுத்துட்டு வந்து பண்ணா என்ன நடக்கும் சர்வர்ல இருந்து கொண்டு வரணும். ஸோ இது மாதிரி நம்ம கொண்டு வர கூடாதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம்லயே நம்ம வந்து பண்ணா ஃபுல்லா லோட் பண்ணிருக்கேன். ஆல்வேஸ் கிளியர்? எஸ். ஸோ SPA தான் நம்ம வந்து பண்ண யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ இந்த SPA-வை டெவலப் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான டூல் வந்து பார்த்தா எஸ் ரியாக்ட். ஓகே, ஸோ ரியாக்ட் இஸ் அ ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. நல்லா கவனிங்க, ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி ஏன்னு சொல்றேன். ஸோ பில்டிங் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, அடுத்து வந்து பார்த்தா பிரைமர்லி யூஸ்டு ஃபார் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை ரியாக்ட்ல மட்டும் தான் கிரியேட் பண்ணணும்னா அவசியம் கிடையாது. பட் சாரி ஃபார் தட். ஸோ நம்ம சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட். ஓகே, எதுக்காக சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணோம்? எஸ். ஸோ நமக்கு மொத்த பேஜும் மறுபடியும் சர்வர்ல இருந்து ஒரு 25 MB அமௌண்ட் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரே டைம் 50 MB கொடுக்குறோம், எல்லாத்தையும் லோட் பண்றோம். லோட் பண்ணிட்டு நம்ம அதிலே வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் இந்த SPA வந்து பண்ண நமக்கு வருது. ஸோ இந்த ரியாக்டை கிரியேட் பண்ணது யாருன்னு தெரியுமா? ஆல்வேஸ். ஸோ ரியாக்டை கிரியேட் பண்ணது வந்து பண்ணா ஃபேஸ்புக். ஓகே, ஸோ ஃபேஸ்புக் அதான் யோசிச்சிருக்காங்க. நல்லா கவனிங்க, ஃபேஸ்புக் என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளோட கஸ்டமர் வந்து பண்ணா ஒவ்வொரு தடவையும் கொடுக்கும் போது ஃபுல்லா லோட் ஆகுது. அவங்க என்ன ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படின்னா நெட் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, பட் எங்கேயாச்சும் டவர் கம்மியா இருக்க ஒருத்தவங்க அந்த ஃபேஸ்புக்கை யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபேஸ்புக்ல போறதுக்கு ஒரு தடவை சர்வர்ல இருந்து இங்க வர்றதுக்கு லோட் ஆகும். அதுக்கப்புறம் அதுல போயிட்டு ஒருத்தவங்களோட ஐடியை கிளிக் பண்றோம், அந்த ஐடி வந்து பண்ணா சர்வர்ல இருந்து வர்றதுக்கு லோட் ஆகும். அதுக்கப்புறம் பண்ணா நம்மளோட ப்ரொஃபைலை கிளிக் பண்றோம், மறுபடியும் அந்த ப்ரொஃபைல் சர்வர்ல இருந்து வரதுக்கு லோட் ஆகுமா? அந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுக்காக தான் ஃபேஸ்புக் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஓன் லாங்குவேஜை டெவலப் பண்றாங்க. அந்த ஓன் லாங்குவேஜ் தான் ரியாக்ட். அந்த ரியாக்டை வச்சுதான் இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றாங்க. அந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமே எல்லாமே லோட் ஆகுது. லோட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க நேவிகேட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு.
மறுபடியும் வந்து நம்ம சர்வரை டிபெண்ட் பண்ண தேவை. ஓகே, ஆல்வேஸ் கிளியர். ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து சூப்பர் கிளியர் டைப் பண்ணுமா. இட் இஸ் டிசைன் டு ஹெல்ப் டெவலப்பர்ஸ் கிரியேட் ஃபாஸ்ட், இன்டராக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, அண்ட் ஃபைனலி பை பில்டிங் them with confidence. கைண்ட்லி சார் உங்களுக்கு நான் டேக்அவே சொல்றேன். ஸோ டேக்அவே வந்து பாருன்னா இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். அடுத்து வந்து பாருன்னா மெயினா வந்து பாருன்னா காம்பனன்ட்ஸ். ஸோ காம்பனன்ட் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதை பத்தி நீங்க ஒரே படிக்க நான் தெளிவா சொல்றேன். எஸ், ஸோ சூப்பர் கிளியர். ஓகே, ஸோ கைண்ட்லி சார். ஸோ காம்பனன்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினா பார்க்க வேண்டியது விர்ச்சுவல் டாம். ஓகே, நம்ம டாமை பத்தி ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்துட்டோம். ஸோ டாம்ங்கிறது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். நம்ம நார்மலா ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த HTML பேஜ் தான் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். அதுல வந்து பாருங்க நம்ம என்ன இங்க கிரியேட் பண்றோமோ அது வந்து பாருங்க இங்க ட்ரீயா வந்து போனா நம்ம சேஞ்ச் ஆகுது. ஓகே, டோன்ட் வரி, நான் அதை பத்தி தெளிவா சொல்றேன். விர்ச்சுவல் டாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க JSX. ஸோ இதை பத்தி பார்ப்போம். இதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டாம், நாளைக்கு கிளாஸ்ல இன்னமும் தெளிவா பார்க்கலாம். ஸோ இது நாலும் தான் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு கான்செப்டா மட்டும் சொல்ல, கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சா மட்டும் தான் உங்களால இன்டர்வியூல ஒரு ஸ்ட்ராங்கான பேசிக்கோட போக முடியும். அதுக்கப்புறம் மோர் ஓவர் நீங்க வந்து படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ பை பில்டிங் தெம் வித் காம்பனன்ட்ஸ். இந்த ரியாக்ட்ங்கிறது என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ண போகுது. அந்த காம்பனண்ட் தான் நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் வந்து பாருன்னா எல்லாமே இருக்க போகுது. ஸோ டோன்ட் வரி, நம்ம வந்து பாருன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல டே 19 வந்து பாருன்னா இதை தெளிவா உங்களுக்கு விசுவலா காமிக்கிறேன். ஸோ விசுவலா எப்படி இருக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ரியாக்ட் கிளியரா? ஆல்வேஸ் ரியாக்ட் கிளியரா? ஸோ ரியாக்ட்ங்கிறது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஓகே, ஸோ ரியாக்ட்ங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல். ஓகே, ஸோ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி என்ன பண்ண போகுது அப்படின்னா லைப்ரரி என்ன செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகே, செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா காம்பனன்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகுது. அந்த காம்பனன்ட் தான் நமக்கு பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, ஆல்வேஸ் கிளியர்? எஸ். ஸோ ரியாக்ட் வந்து பாருங்க கிளியர். ஓகே, சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெஸ்பான்ஸ். கைண்ட் வெயிட். ஓகே, எஸ், நமக்கு ரியாக்ட் வந்து பாருங்க கிளியர். அப்ப இந்த ரியாக்ட் ஏன் வந்து பாத்தீங்கன்னா SPA கிரியேட் பண்றதுல பெஸ்டா இருக்கு. ஸோ நம்ம நோட் பண்ண ஓபன் பண்றேன். ஸோ அதனால வைங்க we need SPA. ஓகே, கையில சார் we need single page application. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ ரியாக்ட் வந்து பாத்தீங்கன்னா இஸ் பெஸ்ட். ஓகே, ரியாக்ட் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட். ஒய் பெஸ்ட்? ஓகே, அந்த கேள்விதான் இந்த இடத்துல நம்ம வைக்க போறோம். ஓகே, ஸோ நமக்கு தேவை மல்டி பேஜ் அப்ளிகேஷனோட சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான் கிளியரா தேவை. ஸோ அந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணதுல உனக்கு பெஸ்ட் வந்து பண்ணா ரியாக்ட். பட் எதனால வந்து பண்ணா ரியாக்ட் பெஸ்டா இருக்கு? அந்த கேள்வி கண்டிப்பா வரணுமா? ஸோ அதுக்கான கேள்வி தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த விர்ச்சுவல் டாம். ஓகே, ஸோ விர்ச்சுவல் டாம் பாக்குறதுக்கு முன்னாடி எஸ் உங்க மைண்ட் நான் ரீட் பண்ணிட்டேன். ஸோ டாம்ங்கிறத நான் மறுபடியும் வந்து பண்ண தெளிவா சொல்றேன். ஓகே, ஸோ கைண்ட்லி சார். ஸோ டாம்னா ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்தோம்ல. ஸோ வாட் இஸ் டாம்? ஸோ டாக்குமெண்ட். ஓகே, ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலை தான் நம்ம என்ன பண்ணோம் ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்கும்போது மேனிபுலேட் பண்ணோம். ஓகே, ஸோ மேனிபுலேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணா ஹாய்னு இருக்குது வந்து பாருங்க. ஸோ ஒரு பட்டன் வந்து பண்ணா இருக்கு, ஹாய்னு இருக்குது, என்ன நடக்குது நமக்கு வந்து பண்ணா பாயின் மாதிரி தான். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய் ஒன். ஓகே, இந்த ஹாய் எவ்ரி ஒன்னுங்கிறத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெப்பேஜ்ல கொண்டு வரணுமா? தெளிவாக லிசன் பண்ணுங்க, முக்கியமான கான்செப்ட். ஸோ ஹாய் எவ்ரி ஒன்னுங்கிறத மேனிபுலேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து பாரு கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம வந்து பாரு கிரியேட் பண்ணுமா? ஸோ ஒரு டாமை கிரியேட் பண்ணோம். அந்த டாமை கிரியேட் பண்ணதை நம்ம என்ன பண்ணோம், அந்த HTML யூஸ் பண்ணோமா? இந்த ஹாய் எவ்ரி ஒன்னுங்கிறது வெப்பேஜ்ல வரணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவைப்படுச்சு? எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாரு அந்த HTMLங்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாரு அந்த HTMLங்கிற அந்த ஒரு டேக் வந்து பாரு தேவைப்படுச்சா? ஸோ கைண்ட்லி லிசன், நான் தெளிவாக சொல்றேன். ஸோ ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக். ஸோ அந்த HTMLங்கிற டேக் வந்து பாரு தேவைப்படுச்சு. அதுக்குள்ள நமக்கு என்ன தேவைப்படுச்சு? ஸோ நமக்கு வந்து பாரு பாடிங்கிற டேக் தேவைப்படுச்சு. ஓகே, ஸோ பாடிங்கிற டேக் வந்து பாரு தேவைப்படுச்சு. எஸ், பாடி டேக் வந்து பாரு Ctrl+C கொடுக்குறேன், அதுக்கு Ctrl+V கொடுக்குறேன். எஸ், இப்போ அந்த பாடி டேக்குள்ள நமக்கு என்ன தேவைப்படுச்சு? நமக்கு வந்து பாரு H1ங்கிற ஒரு டேக் வந்து பாரு தேவைப்படுச்சு. ஓகே, அதுல போயிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், ஹலோ எவ்ரி ஒன் கொடுத்தோம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகே, ஆல்வேஸ் கிளியரா? ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து DOM டைப் பண்ணுமா? ஸோ
HTML குள்ளதான் நமக்கு என்ன இருக்கு, பாடி டேக் இருக்கு. பாடி டேக் குள்ளதான் நமக்கு வந்து பண்ணா ஹெடிங் டேக் இருக்கு. அந்த ஹெடிங் டேக் குள்ளதான் நம்மளோட கண்டென்ட் இருக்கு. அந்த எலமெண்ட் நமக்கு வெப்பேஜ் வந்து பண்ணா ஒரு டாமா கிரியேட் ஆகணும் அப்படின்னா இவ்வளவு ப்ராசஸ் இருக்கா. ஸோ இதாவது பண்ணா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகே, இதாவது பண்ணா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகே, ஸோ DOM வந்து பண்ணா கிளியர். ஓகே, சூப்பர். ஸோ இந்த கிளாஸ் வந்து பண்ணா ரொம்ப ப்ரெஸ்ஸா போயிருக்கு. ஸோ கைண்ட்லி கீப் இட். ஓகே, ஸோ தெளிவாக கவனிக்க. நமக்கு வந்து போனா என்ன சொல்றது அப்படின்னா DOM சொல்லிட்டோமா. இந்த DOM நான் வந்து பண்ணா அந்த ஹெலோ எவ்ரிவன் அப்படிங்கறது பண்ணா பாய் அப்படி நான் கொடுக்கணும் அப்படின்னா நான் அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணேன். எஸ், நான் வந்து பண்ணா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் வந்து பண்ணா மேனிபுலேட் பண்ணனா. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இந்த ஹாய்ங்கிறத பாய் மாத்துறேன். ஸோ இப்போ அதே தான் இந்த ரியாக்ட் ஜேஎஸ் வச்சு இந்த ரியாக்ட் ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு இந்த டாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ ஆனா அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கைண்ட்லி லிசன், நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஃபைல் போகிறோம். ஓகே, ஸோ நான் வந்து பண்ண ஓப்பன் ஃபோல்டர் போகிறேன். தெளிவாக கவனிங்க. ஸோ நம்ம வந்து பண்ணா டே 17 வேணாம், ஒரு டே 5 போகிறோம். ஓகே, ஸோ டே 5 போயிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். கைண்ட்லி லிசன், ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஓப்பன் இது லைவ் செல் கொடுக்குறேன். ஸோ நமக்கு என்ன வருது பார்க்கலாம். ஸோ டே 7 என்ன இருக்கு. ஓகே, சாரி ஃபாதர். ஓகே, நான் வந்து பண்ணா ஓகே, நம்ம வந்து பண்ணா கைண்ட்லி லிசன் தெளிவாக கவனிங்க. நம்ம வந்து பண்ணா டே 14 போகலாமா. ஸோ எதில் ஃபார்ம் கிரியேட் பண்ணணும்னு தெரியல. ஸோ டே 15 போகிறேன். ஸோ 15 போனோம் அப்படின்னா நான் வந்து பண்ணா ஓப்பன் வித் லைவ் செல் கொடுக்குறேன். கொடுத்த அப்படின்னா இந்த இடத்துல ரேண்டம் யூசர் ஜெனரேட் இருக்கா. ஸோ நீங்க ரேண்டம் யூசர் ஜெனரேட் இருக்கா. ஸோ கைண்ட்லி லிசன். ஸோ இதுல நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னு தெளிவா பாருங்க. நம்ம வந்து பண்ணா HTML CSS JavaScript யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்ன தெளிவா பாருங்க. இப்போ நான் வந்து ரேண்டம் யூசர் ஜெனரேட்டர்ல கெட் யூசர் கொடுக்குறேன். எனக்கு வந்து பாரு மிஸ் லயனா செலின்சிகா அப்படிங்கிற ஒரு நேம் வந்திருக்கா. ஸோ இது வந்து வேணாம், அதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு நேம் வந்திருக்கு. இது வந்து பாரு இதான் என்ன சொல்றோம் அப்படின்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகே, கைண்ட்லி லிசன். பட் இப்ப இந்த டாம்ல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நல்லா கவனிங்க, ரேண்டம் யூசர் ஜெனரேட் இருக்கா. ஸோ கைண்ட்லி லிசன், நான் என்ன பண்றேன் பாருங்க, அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் தான் ரியாக்ட் தரப்போகுது. ரேண்டம் யூசர் ஜெனரேட் நான் கொடுக்கும் போது எனக்கு வந்து பாருங்க இந்த இடத்துல ஓகே, ஸோ ரேண்டம் யூசர் ஜெனரேட்டர் அப்படிங்கிற ஒரு வெப்பேஜ் இருக்கு. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஜெனரேட்டர் இருக்குல்ல, இந்த ஜெனரேட்டரை மட்டும் நான் வந்து பாருங்க டெலிட் பண்றேன். ரேண்டம் யூசர் இருக்கா. இப்போ எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா எனக்கு ரேண்டம் யூசர் ஜெனரேட்டரோட சேர்த்து அந்த ப்ரொஃபைலும் அப்படியே இருந்திருக்கு. ஓகே, ஸோ கிளியரா புரியுது அவனுக்கு. ஸோ இப்போ நான் கெட் யூசர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பாருங்க இந்த ப்ரொஃபைலும் அப்படியே இருந்திருக்கணும். பட் என்ன நடக்குது அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச். ஓகே, இந்த டாம்ல ஒரு சின்ன சேஞ்ச் கொடுத்தா அப்படின்னா எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா என்டையர் வெப் பேஜும் எனக்கு வந்து பண்ணா அகைன் வந்து பண்ணா ரீலோட் ஆகுதா. ஓகே, கிளியரா. ஸோ நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மறுபடியும் அந்த என்டையர் வெப் பேஜும் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரீலோட் ஆகுதா. ஸோ இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. ஓகே, அப்ப நம்ம ஒரு மொத்த வெப் பேஜ் இருக்கு, யோசிச்சு பாருங்களேன். ஒரு மொத்த வெப் பேஜ் இருக்கு, அதுல போயிட்டு ஏதாச்சும் ஒரு படம் ப்ரெஸ் பண்றீங்க. ஓகே, ஸோ ஒரு கேம் விளாடுறீங்க. கேம் விளாடும் போது ஒரு பட்டன் வந்து படம் ப்ரெஸ் பண்றீங்க. பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா மொத்த வெப் பேஜ் ரீலோட் ஆகுது. ஒரு வந்து பண்ணா இன்னொரு பட்டன் வந்து பண்ணா லெஃப்ட்ல திரும்ப பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க, மொத்த பேஜ் ரீலோட் ஆகுது. ஓகே, ஸோ அந்த ரீலோடு ஆகக்கூடாது. ஓகே, ஸோ அப்ப நமக்கு என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அது மட்டும் தான் நமக்கு கம்ப்ளீட், அது மட்டும் தான் நமக்கு லோட் ஆகணும். கம்ப்ளீட் வெப் பேஜ் வந்து பாத்தா லோட் ஆகக்கூடாது. ஓகே, அவேஸ் கிளியரா. ஸோ நம்மளோட ப்ராப்ளம் புரியுதா. ஸோ மறுபடியும் நம்மளோட செகண்ட் ப்ராப்ளம் புரிஞ்சு அப்படின்னா ஸோ ஆல்ரெடி ப்ராப்ளம் ஒன்று என்னன்னு பார்த்தோம். ஸோ அந்த ப்ராப்ளம் ஒன்று ரீசன் தான் இது. ஸோ இது கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து ப்ராப்ளம் டூ டேக் முடியுமா வெடி வர. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். அப்ப இந்த டாக்குமெண்ட் DOMல போயிட்டு நான் நல்லா இந்த DOMல போயிட்டு நான் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்டா அந்த வெப் பேஜ் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் ரீரெண்டர் ஆகுது. ஸோ ஒவ்வொரு டைமும் எனக்கு ரீரெண்டர் ஆச்சு அப்படின்னா நம்ம டேட்டா என்ன ஆகும், டேட்டா ஃபுல்லா காலி ஆயிருமா. எஸ், ப்ராப்ளம் டூ கிளியர். ஓகே, ஸோ அந்த டேட்டா காலி ஆகக்கூடாதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் டாம் வந்து பார்த்தா யூஸ் பண்ணுவோம். ஓகே, அல்வேஸ் கிளியரா. ஸோ நம்மளோட டேக்அவே என்ன, இந்த விர்ச்சுவல் டாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இந்த ரியாக்ட் ஏன் பெஸ்டா நம்ம பார்த்தோம்ல, ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து பார்த்தா ரியாக்ட்ல ஏதாச்சும் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கவுண்ட் வந்து 0ல இருந்து 1 மாறுது அப்படின்னா நம்ம மொத்த பேஜும் மறுபடியும் ரீலோட் ஆகி அந்த 1ங்கிறது மாறக்கூடாது. ஓகே, நமக்கு அந்த கவுண்ட்ங்கிற ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல அது மட்டும் தான். யோசிச்சு பாருங்களேன், என்ன சொல்றது,
ஓகே, ஏதோ ஒரு பழமொழி நான் வச்சு ஓகே வேணாம். ஸோ கைண்ட் லிசன். ஸோ நமக்கு தேவை என்ன, கவுண்ட். அந்த மொத்த வெப்பேஜ்ல ஜீரோங்கிறது வந்து பார்த்தா ஒன்னா மாறணும். பட் இங்க என்ன நடக்குது, மொத்த வெப்பேஜுமே மறுபடியும் லோட் ஆகி அந்த ஜீரோங்கிறது ஒன்னா மாறுதா, அப்படி ஆகக்கூடாது. அப்ப நமக்கு வந்து பார்த்தா நம்ம என்ன ப்ரெஸ் பண்றோமோ, எதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது மட்டும் தான் மாறும். அதுதான் ரியாக்ட் வந்து பார்த்தா பெஸ்டா மாத்துது. ஏன் ரியாக்ட பெஸ்டா மாத்துது அப்படின்னா இந்த விர்ச்சுவல் டாம். ஓகே, அப்ப ஆல்ரெடி அங்க வந்து பார்த்தா ஒரு டாம் இருக்கு. ஸோ ரியாக்ட் த விர்ச்சுவல் டாம் இஸ் யூஸ்டு டு மேக் அப்டேட் டு தி யூசர் இன்டர்ஃபேஸ் மோர் எஃபிஷியன்ட். ஓகே, ஸோ யூசர் வந்து பார்த்தா இன்டர்ஃபேஸ் பண்ண போறாங்க. ஸோ கவுண்ட் வந்து பார்த்தா ஜீரோல இருந்து ஒன்னா ப்ரெஸ் பண்ண போறாங்க. ஸோ ஐ மீன் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண போறாங்க. பட் இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது கவுண்ட் வந்து பார்த்தா ஜீரோல இருந்து ஒன்னா மாறணும். பட் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா மொத்த வெப்பேஜும் மாறினதுக்கு அப்புறம் தான் ஜீரோல இருந்து ஒன்னா மாறுதா. பட் இப்ப கிடையாது, ஜஸ்ட் அந்த ஜீரோ மட்டும் ஒன்னா மாறுது. அதர்வைஸ் கிளியர். ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து சூப்பர் கிளியர் சொல்ல முடியுமா? கிளியர் அப்படின்னா சாட் வந்து சூப்பர் கிளியர் சொல்ல முடியுமா? இதான் வந்து பார்த்தா நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் அந்த வெப்பேஜ் லோட் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும், நம்ம யூசர் இன்டர்ஃபேஸும் பிடிக்காது. அது சேர்ந்தது பார்த்தா நமக்கும் வந்து பார்த்தா நெட் வந்து பார்த்தா அதிகமாக கன்சியூம் ஆகும். இதனாலதான் சில ஆப் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தா இன்டர்நெட் அதிகமாக கன்சியூம் ஆகுது. இதுக்கு ரீசனும் இதுதான். ஓகே, எஸ் சூப்பர். ஸோ நமக்கு வந்து பாரு கிளியர், சென்டென்ஸ் சூப்பர் கிளியர். ஓகே, கைண்ட்லி லிசன். ஸோ அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஸ்டீட் ஆஃப் அப்டேட்டிங் தி என்டையர் பேஜ். ஓகே, ஸோ இந்த விர்ச்சுவல் டாமோட ஹெல்ப் மூலமா என்ன பண்ணுது அப்படின்னா என்டையர் பேஜ் நல்லா கவனிங்க. இந்த வேர்டிங் ரொம்ப முக்கியம். இன்ஸ்டெட் ஆஃப் அப்டேட்டிங் தி என்டையர் பேஜ் ரியாக்ட் ரீரெண்டர் தி விர்ச்சுவல் டாம் இன் மெமரி. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு டைமும் ஒரு அப்டேட் நடக்கும்போது ரியாக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் டாமை கிரியேட் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நல்லா கவனிங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பாருங்க ஒரு டாம் இருக்கு. அந்த டாம்ல ஒவ்வொரு டைமும் அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ கைண்ட்லி லிசன். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தோன்னா நம்மளோட ஆக்சுவல் டம். இதை வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கா, லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிடுறேன். இதை வந்து பார்த்தோன்னா நம்மளோட ஆக்சுவல் டம். நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு அப்டேட் பண்றோம். இந்த ஹாய்ங்கிறத என்ன பண்றோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து பார்த்தா ஜீரோன்னு இருக்கு. நான் வந்து பார்த்தா ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா ஒன்னு மாறுது. ஓகே, ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விர்ச்சுவல் டாம் வந்து பார்த்தா நியூ விர்ச்சுவல் டாம் வந்து பார்த்தா கிரியேட் பண்ணுது. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஸோ இது வந்து மெத்தட் நேம் வந்து பார்த்தா டிப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ மெத்தட் நேம் வந்து பார்த்தா டிப்பிங், இந்த ப்ராசஸ்க்கு நேம். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்க்கு நேம் வந்து பார்த்தா டிப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்வியூ கொஸ்டின். ஓகே, இந்த டிப்பிங் ப்ராசஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஆல்ரெடி இருக்க அந்த டாமையும் இப்ப நியூவா கிரியேட் பண்ண டாமையும் கம்பேர் பண்ணி அந்த கம்பாரிசன்ல ரியாக்ட நம்ம வந்து பார்த்தா யூஸ் மட்டும் தான் பண்றோம். ஸோ ரியாக்ட கிரியேட் பண்ண எவ்வளவு பேர் கஷ்டப்படுறோம் தெரியுமா உங்களுக்கு? அந்த ரியாக்ட் அப்ப எப்படி கிரியேட் பண்ண அப்படின்னா எஸ் பேக் எண்ட்ல நம்ம ஜஸ்ட் வந்து போற போக்குல வந்து பார்த்தா ஸோ வடிவில் சொல்றோம். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தா சின்னதா ஒரு ஸ்பார்க்கை மட்டும் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஜீரோங்கிறத ஒன்னா மாத்துறது மட்டும் தான் நம்ம ப்ரோக்ராம். அதுவே நம்ம கஷ்டம் நினைச்சிருக்கோம். பட் இந்த ரெண்டையும் வந்து பார்த்தா கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணி அது ஒரு லாஜிக் எழுதுறோம். லாஜிக் எழுதிட்டு எதில் வந்து பார்த்தா டபுள் ஈக்குவலா இருக்கு, எது வந்து பார்த்தா நாட் ஈக்குவலா இருக்கு அதை மட்டும் கெட் பண்ணோம். அது வந்து பார்த்தா எந்த இடத்துல இருக்கு அதை வந்து பார்த்தா சேஞ்ச் புரியுது உங்களுக்கு என்ன சொல்றேன்? ஸோ இந்த ரெண்டு ப்ரோக்ராமே மறுபடியும் கம்பேர் பண்ணி ஸோ எந்த இடத்துல சேஞ்ச் இருக்கோ அதை மட்டும் தனியா எடுத்து அதை மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா அப்டேட் பண்ணுமா. ஸோ இது எல்லாமே பேக் எண்ட்ல அந்த ரியாக்ட் நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல அதில் வந்து பார்த்தா லைப்ரரிஸா ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. நம்ம என்ன பண்றோம் ஜஸ்ட் வந்து பார்த்தா லைப்ரரிஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான் சிம்பிள். பட் அந்த லைப்ரரிஸை இப்படிதான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு அதை மட்டும்தான் அப்டேட் பண்ண போது மொத்த பேஜ் வந்து பார்த்தா நமக்கு லோட் ஆக விடாது. ஓகே, ஆல்வேஸ் கிளியர். ஸோ கம்பேர் டு தி ப்ரீவியஸ் விர்ச்சுவல் டம் அண்ட் மேக் மினிமம் சேஞ்சஸ் டு தி ஆக்சுவல் டம். ஓகே, ஆல்வேஸ் கிளியரா? ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து VDOM டைப் முடியுமா? ஸோ கண்டிப்பா உங்களுக்கு கிளியரா நம்புறேன். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் நான் சொல்லிடுறேன். எஸ், ஃபேஸ்புக் தான் இதை கிரியேட் பண்ணுது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் அவரோட கஸ்டமர் வந்து பார்த்தா ஒரு பேஜுக்கு நேவிகேட் ஆகும்போது ஒவ்வொரு டைம் சர்வர் லோட் ஆகுது. இதனாலதான் பழைய ஃபேஸ்புக் வந்து பார்த்தா நமக்கு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாம இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தா மெசேஜ் அது மாதிரி இருக்கா. ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், நெட்ஃபிளிக்ஸ், ட்விட்டர். ஓகே, ஸோ இது மாதிரி மேஜர் கம்பெனிஸ் வந்து பார்த்தா யூஸ் பண்ணுங்க. எஸ், ஸோ கண்டிப்பா வந்து எல்லாத்துமே கிளியர். ஸோ VDOM கிளியர். ஸோ VDOM மீன்ஸ் விர்ச்சுவல் டாம். ஓகே, இந்த விர்ச்சுவல் டாம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ரியாக்ட பெஸ்டா மாத்துது. எதுலன்னா அந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண வரது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா காம்பனன்ட்ஸ் போயிடலாம். ஸோ காம்பனன்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை. ஸோ கைண்ட்லி லிசன். ஸோ ஒரு மெயினான ஒன்று. ஓகே, ஸோ காம்பனன்ட்னா மெயினான ஒன்று. ஸோ ஒரு எம்டி பேஜ் வந்து பாருங்க நல்லா கவனிங்க. ஸோ ஒரு எம்டி
பேஜ் வந்து பாரு இருக்க போது. இதை நம்ம வந்து பாரு நாளைக்கு கிளாஸ்ல நான் சொல்லல, உங்களுக்கு விசுவலா இன்னும் தெளிவா காமிக்கிறேன். இப்ப எப்படி உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சோ அதே மாதிரி உங்களுக்கு தெளிவா புரியும். மோரோவர் உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு இன்னைக்கு டேல போயிட்டு நீங்க இது பண்ண டவுட் எல்லாம் கேட்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு கிளாஸ் வந்து பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு ரியாக்ட்ங்கிறது புதுசா இருக்காது. நம்ம எதுக்காக தேவைப்படுது, எப்படி யூஸ் பண்றோம், அதோட பிளஸ் என்ன, அந்த பிளஸ் வந்து பண்ணா எப்படி இருக்கு, அது எல்லாமே வந்து பண்ணா நம்ம தெளிவா பார்த்துருக்கேன். சூப்பர். அது சேம் டைம் உங்க இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். கைண்ட்லி லிசன். இப்ப முக்கியமான கான்செப்ட். ஓகே, ஹோல்ட் ஆன். ஸோ கைண்ட்லி லிசன். இது புரிஞ்சாதான் நம்ம மற்றது புரியும். ஸோ ரியாக்ட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு காம்பனன்ட் சொல்றோம். ஸோ காம்பனன்ட் இன் ரியாக்ட் ஆர் தி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ரியாக்ட் அப்படி ஓகே. ஸோ நம்ம சொல்றோம். ஓகே. So they encapsulate the rendering logic, state and behavior of UI elements. Okay. So ஒண்ணு இல்ல, இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், கைண்ட்லி லிசன். முக்கியமான கான்செப்ட். இது புரிஞ்சு அப்படின்னா சிம்பிளா இருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், நம்ம வந்து பார்த்தா index.html அப்படிங்கிற ஒரு ஃபைல். ஸோ அடுத்து வந்து பார்த்தா அதே மாதிரி index.css. ஓகே. ஸோ அப்படிங்கிற ஒரு ஃபைல். ஸோ அடுத்து வந்து பார்த்தா index.js. ஓகே. அப்படிங்கிற ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ இது எதுக்கு நமக்கு யூஸ் ஆச்சு, நமக்கு வந்து பார்த்தா HTML ஃபைல். ஓகே. ஸோ ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறதுக்கு. அண்ட் இது வந்து பார்த்தா எதுக்கு யூஸ் ஆச்சு, நமக்கு வந்து பார்த்தா CSS ஃபைல் அது பார்த்தா ஸ்டைல் பண்ண. அண்ட் இது எதுக்கு நமக்கு யூஸ் ஆச்சு, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலா. இந்த மூணையும் நம்ம சேர்த்தாதான் நமக்கு என்ன வரும், நமக்கு வந்து பார்த்தா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் வரும். ஓகே. ஆர்கனைஸ் கிளியர். ஸோ உங்களுக்கு கிளியரா. ஸோ இது புரியுதா உங்களுக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தா HTML தேவை, index.js, CSS தேவை. இது மேபி இன்டர்னலாகவும் இருக்கலாம், எக்ஸ்டர்னலாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் HTML டேக்ல இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தா HTML டேக். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தா HTML டேகா. ஸோ இது வந்து பார்த்தா நமக்கு என்ன இருக்கு, ஸோ நமக்கு வந்து பார்த்தா ஸ்டைல் டேக். ஸோ நம்ம வந்து பார்த்தா ஸ்டைல் டேக்ல கொடுத்தோம். அண்ட் இதை நம்ம எப்படி கொடுத்தோம், ஸோ நம்ம வந்து பார்த்தா ஸ்கிரிப்ட் டேக்ல கொடுத்தோமா. ஓகே. ஸ்கிரிப்ட் டேக்ல வந்து பார்த்தா நம்ம கொடுத்தோம். ஸோ இது மூணும் ஒரு டேப்ல கொடுத்து நம்ம கொடுத்தோம். அப்படி இல்லைன்னா தனித்தனி ஃபைலா கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து பண்ண லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சோர்ஸ் வந்து பண்ண கொடுத்துக்கலாமா. ஸோ இது மூணுமே கொடுத்தாதான் ஃப்ரண்ட் எண்ட். ஆல்வேஸ் கிளியரா. ஸோ இதுல கிளியரா இருக்கீங்களா. ஸோ கிளியரா நீங்க எப்படின்னா சேனல் வந்து கிளியர்னு சொல்ல முடியுமா. ஸோ இது மூணுமே சேர்த்தாதான் நமக்கு ஃப்ரண்ட் எண்டா. பட் இப்ப இது நம்ம மூணையுமே தனித்தனியா ரைட் பண்ணாம நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மூணையும் ஒன்னா ரைட் பண்ண போறோம். விச் இஸ் நத்திங் பட் காம்பனன்ட். ஓகே. ஆல்வேஸ் கிளியர். ஸோ இது கிளியரா நான் தெளிவா சொல்றேன். இது எப்படி இருக்கு நான் சொல்றேன். எஸ். ஸோ கிளியர். ஓகே. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் கிளியர். ஓகே. இப்ப இது வந்து பார்த்தா நம்மளோட ட்ரெடிஷனல் மெத்தட். இது வந்து பார்த்தா ட்ரெடிஷனல் மெத்தட். இதை சிம்பிளிஃபை பண்ண. இதை வந்து பார்த்தா சிம்பிளிஃபை பண்ண யாரு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட ரியாக்ட் ஜேஎஸ். ஓகே. ரியாக்ட் ஜேஎஸ்ங்கிற ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. லைப்ரரி என்ன பண்ணுதுன்னா நல்லா லைப்ரரி என்ன பண்ணுது அப்படின்னா இது மூணையும் தனித்தனியா பண்ணாம ஒன்னா பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. நல்லா இது வந்து பண்ணா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல். ஸோ இது தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ index.js அப்படின்னா இது வந்து பண்ணா react.js. இது வந்து பண்ணா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல். அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா கைண்ட்லி லிசன். ஸோ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னா நம்மளால HTML-ம் ரைட் பண்ண முடியும். ஓகே. ஸோ எப்படி நம்ம HTML ஃபைலுக்குள்ள ஸ்கிரிப்ட் டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணோம். அதுக்கு வந்து ஸ்டைல் டேக் வந்து பார்த்தா CSS ரைட் பண்ணோம். அதே மாதிரி தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ள நம்மளால HTML-யும் ரைட் பண்ண முடியும். ஸோ HTML-னா கம்ப்ளீட் HTML கிடையாது. நான் சொல்றேன் என்னது. ஸோ இப்போதைக்கு நீங்க வந்து பண்ணா HTML மட்டும் நான் வச்சுங்க. HTML-யும் ரைட் பண்ண முடியும், CSS-யும் ரைட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தா ரைட் பண்ண முடியும். இது மூணையும் ஒரே ஃபைல நம்ம ரைட் பண்ண முடியும். அந்த ஃபைல் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காம்பனன்ட். ஓகே. ஆர்கனைஸ் கிளியரா. ஸோ அந்த ஃபைல தான் நம்ம வந்து பார்த்தா காம்பனன்ட் சொல்றோம். ஸோ இப்ப நம்ம வந்து பார்த்தா மறுபடியும் ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்றோம் அப்படின்னா மொத்த ப்ரோக்ராமே ரைட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ஃபைல வந்து பார்த்தா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா போதும், நம்மளால ரீயூசபிள் பண்ண முடியும். ஆர்கனைஸ் கிளியரா. ஸோ காம்பனன்ட் கிளியரா. ஸோ நம்ம தனித்தனியா ரைட் பண்ணித எல்லாத்தையும் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலுக்குள்ள காம்பனன்ட்ங்கிற ஒரு காம்பனன்ட்ல வந்து பார்த்தா நம்ம என்ன பண்ண போறோம், அது வந்து பார்த்தா ஒரு ஃபைல். ஓகே. அந்த காம்பனன்ட்குள்ள இது மூணுமே ரைட் பண்ண போறோம். ஸோ இப்போ கிளியரா உங்களுக்கு. ஸோ கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து காம்பனன்ட் டைப் பண்ண முடியுமா. ஸோ கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து காம்பனன்ட் டைப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. இந்த லைப்ரரி என்ன பண்ணுது அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண போகுது. எஸ்.
ஸோ நம்ம வந்து பண்ண தனித்தனியா போயிட்டு எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு வரதுக்கு போல டேரக்டா போறோம், லைப்ரரியில போறோம், ஒரு புக் எடுக்கிறோம், அந்த புக்கு தான் நம்ம காம்பனண்ட். அந்த காம்பனண்ட்ல இருந்து பண்ண எல்லாமே இருக்கு. அது வந்து நம்ம லேர்ன் பண்றோமா, அதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ண இந்த இடத்துல கிரியேட் பண்ண போறோம். ஸோ HTML இருக்க போது, CSS இருக்க போது, அது பண்ணா ஜாவா ஸ்கிரிப்ட் இது பண்ணா அதுக்குள்ள இருக்க போது. ஆல்வேஸ் கிளியர்? எஸ், காம்பனண்ட் கிளியர். ஓகே, சூப்பர். ஸோ டோன்ட் வரி, நம்ம வந்து பண்ண நாளைக்கு விசுவலா தெளிவா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவரா டம்ப் பண்ண விரும்பல. ஸோ நம்ம they encapsulate the rendering logic. ஸோ எப்படி ரெண்டர் ஆகணும், HTML ஸ்டேட் என்ன மாறணும், ஸோ பிஹேவியர். ஓகே, ஸோ இது எல்லாமே என்ன பண்ண போகுது அப்படின்னா அந்த காம்பனண்ட் இருக்க போகுது. ஸோ ரீயூசபிலிட்டி. ஓகே, ஸோ இந்த காம்பனண்ட் மெயினா நம்ம வந்து பார்க்கலாம் reusability. Okay, so component can be reused across different part of the application, promoting a DR. Okay, so ஒண்ணு இல்ல, நமக்கு எப்படி Ctrl+C and Ctrl+V இருக்கோ அதே மாதிரி தான் நமக்கு பிடிச்சது don't repeat yourself. Okay, நமக்கு அதே மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் ப்ரோக்ராம் ரைட் பண்ண தேவையில்ல. அது சேம் டைம் ஜஸ்ட் அந்த காம்பனண்ட்டை இன்னொரு இடத்துல கால் பண்ண போதும். ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் என்ன, ஸோ ஃபங்க்ஷன்னா ஒன் டைம் ரிட்டர்ன் பண்ண போறோம், ஸோ மெனி டைம் கால் பண்ண போறோமா, அதே மாதிரி தான் காம்பனண்ட். ஸோ நல்லா இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணா அந்த ஃபங்க்ஷன் நடக்கணும். அந்த ஃபங்க்ஷனை மறுபடியும் வேற இடத்துல கால் பண்ணோம் அப்படின்னா அந்த மொத்த ஃபங்க்ஷனை நம்ம ரைட் பண்ண தேவையில்ல. ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம என்ன சொல்றோம், ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ணா எஸ் அப்டேட் அப்படின்னு வந்து பண்ணா கொடுக்குற வழியில நல்லா கிடையாது, தெளிவாக கவனிங்க. ஸோ இதை நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு புரிஞ்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ணா ரைட் பண்றோம். ஸோ ஃபங்க்ஷன் ஏற்பட்டு ஸோ அப்டேட் அப்டேட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ணா ரைட் பண்றோம். ஸோ ரைட் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணா ஸோ நமக்கு வந்து பண்ணா ஸோ ஓகே, ஸோ நிறைய இருக்கா, ஸோ என்னமோ இருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு 10 லைன் இருக்கு, 20 லைன் இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு. பட் நம்ம இதை ஒன் டைம் தான் ரைட் பண்றோம். பட் என்ன பண்றோம், ஜஸ்ட் இந்த அப்டேட் மட்டும் இருக்கா. ஸோ நமக்கு எங்கே தேவைப்படுதோ எஸ், ஸோ இது தேவைப்படுதா அப்டேட் கால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல தேவைப்படுதா எஸ் அப்டேட் கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல தேவைப்படுதா அப்டேட் கால் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஒரே ஒரு டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ண போறோம். அந்த காம்பனண்ட் எப்படி இருக்கும், எஸ் HTML CSS JavaScript இருக்கும். ஸோ அப்ப அந்த காம்பனண்ட் மறுபடியும் எனக்கு எங்கெங்க தேவைப்படுதோ இந்த மொத்த காம்பனண்ட்டையும் நம்ம கால் பண்ணா மட்டும் போதும். ஆல்வேஸ் கிளியரா? ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து ரீயூசபிள் டைம் இருக்கு. இதான் வந்து பண்ணா ரீயூசபிள். எப்படி ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து பண்ணா ஒரு இடத்துல போறோம், நம்ம தேவைப்படுது, மறுபடியும் வந்து பண்ண ஃபங்க்ஷன் அப்படியே காப்பி பண்ணி இதுக்குள்ள வந்து பணம் கொடுக்குறோமா, கிடையவே கிடையாது. நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் அந்த அப்டேட்டுங்க அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோமா, அவ்வளவுதான் சிம்பிள். எப்படி ஒரு ஃபங்க்ஷனை ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் கால் பண்றோமோ அதே மாதிரி இந்த காம்பனண்ட்டை ஒன் டைம் கிரியேட் பண்ண போறோம். நமக்கு எங்கெங்க தேவையோ அந்த எல்லா இடத்துக்கும் போனா நம்ம கால் பண்ண போறோம். ஓகே, ஆல்வேஸ் கிளியர்? எஸ், சூப்பர் கிளியர். ஓகே, சோ ஃபங்க்ஷன் வந்து பாருங்க கிளியர். சோ ரீயூசபிலிட்டி புரிய நம்புறேன். அண்ட் ஐசோலேஷன்னா each component manage its own state and behavior leading to a clear separation of concept. ஓகே, இப்ப நல்லா கவனிங்க, நம்ம தனித்தனி ஃபைலா இல்ல, என்ன இருக்கு அப்படின்னா ஒரே ஃபைலா இருக்கு. ஓகே, நான் டெலிட் பண்ணிடுறேன். ஆல்வேஸ் ஃபங்க்ஷன் புரியாதவங்க இதை புரிஞ்சுங்க. ஃபங்க்ஷனோட ரியல் மீனிங் இதுதான். ஒன் டைம் ரைட் பண்ண போறோம், மெனி டைம் கால் பண்ணிக்க போறோம். ஸோ இப்போ இது எல்லாமே எப்படி இருக்கு, காம்பனண்ட் இருக்கு. HTML காம்பனண்ட் இருக்கு, CSS காம்பனண்ட் இருக்கு, JS காம்பனண்ட் இருக்கா. அப்ப இந்த காம்பனண்ட்டை மட்டும் நான் கால் பண்ணா போதும். நல்லா இருக்கீங்க, இந்த காம்பனண்ட்டை மட்டும் கால் பண்ணா போதும். இந்த ஃபைல் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து பண்ணா தனித்தனியா கால் பண்ண தேவை. இந்த ஃபைல் ஒவ்வொன்றும் பண்ணா நம்ம தனித்தனியா பண்ணா கால் பண்ண தேவை. ஜஸ்ட் எப்படி இந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணமோ அது எல்லாமே ஐசோலேஷனா ஒரு காம்பனண்ட் இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பண்ணா இன்ஸ்டால் பண்ணிட்டு கிரியேட் பண்ணுவோம். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைலி லிசன். ஸோ எதனால வந்து பண்ணா காம்பனண்ட் ரீயூசபிலிட்டி நான் சொல்றேன். ஆல்வேஸ் கிளியரா? ஸோ ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஸோ உங்களுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் கிடையாது. ஸோ மோர் தென் 70% உள்ள இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் மார்க் ஆயிடும். ஸோ மினிமம் 25 days இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட் எலிஜிபிள். அண்ட் ஒரே மீடியை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டியது, ஓகே சாரி ஃபார் தட், ஸோ மினிமம் 25 days கிடையாது, சாரி ஃபார் தட், மினிமம் 23 days இருந்தா போதும். ஓகே, ஸோ கையில் சார் மினிமம் 25 days கிடையாது, மினிமம் 23 days இருந்தா போதும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் எலிஜிபிள். நான் அப்டேட் பண்ண மறந்துட்டேன். எஸ், ஸோ கைஸ் ரெடியா? ஸோ ரெடி அப்படின்னா சாட்ல வந்து ரெடி டைப் பண்ணுமா, நம்ம வந்து பண்ணா எப்படி இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து பண்ணா ரியாக்ட் ஆப்பை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பண்ணா கிரியேட் பண்ணுங்க. ஸோ அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். மோரோவர் நம்ம இதை பத்தி நம்ம மறுபடியும் நாளை கிளாஸ்ல விசுவலா பார்க்கலாம். காம்பனண்ட்னா ரீயூசபிலிட்டி, அடுத்து வந்து பண்ணா எதனால வந்து பண்ணா அது வந்து செப்பரேட்டா இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா பண்ணலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி we are at the starting class. ஓகே, நம்ம இன்னைக்கே எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், நமக்கு வந்து பண்ணா தெரியலையே அப்படிங்கிற ஃபீல் வந்து பண்ணா
மைண்ட்ல இருக்கவே கூடாது. ஓகே ஓகே ரெடி? எஸ் ரெடி. ஓகே நம்ம வந்து பார்த்தோம் நம்மளோட கிளாஸ்க்குள்ள போய். ஓகே ஸோ நம்ம வந்து போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நோடு ஜேஎஸ் வந்து போறோம் இன்ஸ்டால் பண்ண போறோம். ஏன்னா நோடு ஜேஎஸ் தான் நமக்கு ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட். ஓகே ஸோ ரியாக்ட்ல வந்து போறோம் நோடு ஜேஎஸ்ல தான் நம்ம வந்து போறோம் ரியாக்டே வந்து போறோம் பில்ட் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து போறோம் நம்ம நோடு ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்றோம். கைண்ட்லி லிசன். ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ஸோ ஓப்பன் பண்றேன். எஸ் கைண்ட்லி லிசன். ஓகே ஸோ நான் என்ன பண்றேன் தெளிவா பாருங்க. பிகாஸ் இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் உங்களால ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். நான் வந்து கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜ் நான் கொண்டு வந்திருக்கேன். டோன்ட் பாதர். ஓகே ஸோ நீங்க பண்ண வேண்டியது node.js டவுன்லோட். ஓகே ஸோ node.js டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க இருக்கா ஸோ இந்த ஓஆர்ஜி இருக்கா ஸோ http://node.js.org இருக்கா. ஸோ கையில் சார் node.js டவுன்லோட் கொடுக்க போறீங்க. ஏன் நம்ம நோடு வந்து டவுன்லோட் பண்ண தெரிய சொல்றேன். பிகாஸ் நோடு தான் இந்த ரியாக்டையும் எக்ஸ்பிரஸையும் ரன் பண்றதுக்கு தேவையான ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட். ஓகே ஸோ node.js அப்படின்னா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரியாக்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ரியாக்டை ரன் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு என்ன தேவை அப்படின்னா node.js தேவை. நான் இதில் போயிட்டு வந்து பண்ணா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன அந்த பேஜ்ல போனதுக்கு அப்புறம் கைலேசன் node.js டவுன்லோட் node.js டவுன்லோட் கொடுத்தோன்னா எனக்கு வந்து அடுத்த பேஜ் ரீலோட் ஆகும். அதுல நீங்க பண்ண வேண்டியது இந்த இடத்துல ப்ரீ பில்ட் இன்ஸ்டாலர் இருக்கா இந்த ப்ரீ பில்ட் இன்ஸ்டாலர் வந்து கொடுத்துங்க. ஓகே ஸோ ப்ரீ பில்ட் இன்ஸ்டாலர் வந்து கொடுத்துங்க. கொடுத்துட்டு அதுல வந்து LTS. ஓகே ஸோ கைலேசன். ஸோ LTSனா ஒன்றும் இல்லை. ஸோ LTSனா லாங் டேர்ம் சப்போர்ட். ஓகே ஸோ ஏன்னா நம்ம எப்போதுமே ஒரு LTS வெர்ஷன்ல போறது என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணி ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ வந்து கரெக்டாக வந்து டெவலப் ஓகே ஸோ இப்போ ஓகே ஸோ வந்து ஒரு 2 மந்த் ஓகே ஸோ ஒரு 2 மந்த் அகோ வந்து நான் டெவலப் பண்றேன். இதெல்லாம் 2 மந்த் அகோ வந்து ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிருக்கேன். இப்போ வந்து புதுசா ஒரு அப்டேட் வந்துச்சு. ஓகே அந்த புதுசா வந்து அப்டேட்ல நான் அந்த 2 மந்த் அகோல டெவலப் பண்ண ஸோ இது எல்லாமே இன்டர்வியூ கொஸ்டின். ஓகே ஸோ டெவலப் பண்ண ஒரு அப்ளிகேஷன் வந்து இப்ப கரண்டா இருக்க வெர்ஷன் வந்து எனக்கு 2 ஓகே ஸோ கரண்ட் வெர்ஷன் வந்து எனக்கு 2 ஆகும். ஓகே ஸோ அப்ப இதனாலதான் நம்ம வந்து எப்போதுமே கரண்ட் வெர்ஷன்ல பண்ணக்கூடாது. லாங் டேர்ம் சப்போர்ட் அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி ஸோ பாஸ்ட்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்னென்ன லைப்ரரிஸ் இருந்துச்சோ அதுவும் ஒர்க் ஆகும். அண்ட் கரண்டா வர அப்டேட் இருக்குல்ல அதுவும் வந்து கிளியரா ஸோ பாஸ்ட்ல இருக்க அப்டேட்டும் ஒர்க் ஆகும். அட் சேம் டைம் ஃபியூச்சர்ல வரப்போற அப்டேட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல போயிட்டு இந்த ப்ரீ பில்ட் இன்ஸ்டாலர்ல இப்போ வந்து 23.00 இருக்கா இது வந்து கரண்ட் வெர்ஷன். ஓகே நல்லா இருங்க இது வந்து கரண்ட் வெர்ஷன். பட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 20.18.0 இருக்கா இந்த LTS வெர்ஷன் தான் கொடுத்துட்டு நம்ம வந்து டெவலப் பண்றோம். ஸோ LTS கிளியரா ஸோ LTSனா ஒன்றும் இல்லை லாங் டேர்ம் சப்போர்ட். ஓகே ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷனும் 2 ஆகும். இதுக்கப்புறம் வரப்போற அப்டேட் வந்து 2 ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து விண்டோஸ் ஓகே விண்டோஸ் நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மேக் ஓஎஸ்னா மேக் ஓஎஸ் கொடுத்துக்கலாம் லினக்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து 64 பிட்டா ஸோ 64 பிட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த LTS வெர்ஷன் கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்தா அப்படின்னா எனக்கு வந்து சேவ். ஓகே ஆல்வேஸ் கிளியர். ஸோ LTS கிளியரா ஸோ LTS கிளியர் அப்படின்னா சார் வந்து LTS டைப் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் லாங் டேர்ம் சப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நோவிடெக் ஓகே ஸோ நீங்க வந்து லாங் டேர்ம் வந்து சப்போர்ட் இருக்கப்போதான் ஸோ பெய்ட் மெம்பர்ஸ் வந்து லாங் டேர்ம் சப்போர்ட் இருக்குமா அதே மாதிரி தான். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அப்டேட்டும் நீங்க வந்து கேட்டுக்கலாம். அதே மாதிரி இதுக்கப்புறம் வரப்போற ஃபியூச்சர் அப்டேட் வந்து கேட்டுக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி தான் இந்த LTS வெர்ஷன்னா முன்னாடி இருந்த வெர்ஷன்லேயே 2 ஆகும். இப்போ வரப்போற வெர்ஷன் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். ஓகே ஆல்வேஸ் கிளியர். எஸ் LTS கிளியர். ஓகே ஸோ இது மாதிரி சின்ன கான்செப்டை லேர்ன் பண்ணிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சூப்பர். ஸோ இது டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் எஸ் நம்ம போறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் உங்க மைண்ட் செட் தெரியும். ஸோ அதெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம டவுன்லோட் இருக்கா ஸோ டவுன்லோட்ஸ்ல போனோம் அப்படின்னா எனக்கு நோடு அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆயிடுச்சா இதை நீங்க வந்து ஹைலி ரிசல்ட் ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இது ஜஸ்ட் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி நெக்ஸ்ட்னு காமிக்கும். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு தெளிவா வந்து பிபிடில கொடுத்துருக்கேன். ஸோ தெளிவா வந்து பிபிடில கொடுத்துருக்கேன். அதனால நோட் இருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நான் சொல்ல ஸ்னாப் எடுத்து வச்சுங்க. டவுன்லோட் ஆன அந்த ஃபைலை போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் கிளிக் பண்ண போறோம். லெஃப்ட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து வெல்கம் டு Node.js செட்டப் இருக்கா
அதுல போயிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கைண்ட்லி ஸ்னாப் எடுத்து வச்சுங்க. ஸோ கைண்ட்லி ஃபாலோ பண்ணுங்க. நான் என்னென்ன சொல்லணும் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்ஸ்டாலேஷன்ல இன்கேஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெய்டு மெம்பர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ விஐபி குரூப்ல வந்து போனா என் கூட ஜாயின் பண்ணி டவுட் கேட்கலாம். ஸோ நான் லைவ் மெம்பர்ஸ்க்காக தான் இவ்வளோ மெனக்கெட்டு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வந்து போனா அதை நம்ம டவுன்லோட் பண்ணதை லெஃப்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்னு காமிக்கும். அந்த நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தா ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தா அது ஸ்னாப் எடுத்துட்டீங்களா? ஸோ ஸ்னாப் எடுத்துங்க. ஸோ இது நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து பாருங்க காமிக்குதா? ஸோ இதுல நீங்க பண்ண வேண்டியது அக்செப்ட் தி டேர்ம்ஸ் தி லைசன்ஸ் அக்ரி பண்றதா. ஸோ அதை நீங்க வந்து பாருங்க அக்செப்ட் பண்ணிட்டு ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், நான் சொல்லும் போதே ஸ்னாப் எடுத்துருங்க. ஸோ இதை அக்செப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுக்க போறீங்க. இது ஒண்ணு இல்லை, சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். ஸோ எல்லாமே பாசிட்டிவா கொடுங்க, பட் தெளிவா லெசன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ் வந்து பாருங்க வந்துடும். ஸோ அதுல போயிட்டு அந்த நார்மலா என்ன இருக்கும் அது இருக்கட்டும். ஸோ சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் நோட்.js இருக்கா, அந்த ஃபைல் லொகேஷன் அப்படியே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுக்க போறீங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் மெயின். ஓகே, ஸோ இந்த இடத்துல மெயின் என்னன்னா ஸோ உங்களுக்கு இது மாதிரி 1 2 ஓகே ஸோ இது இங்க பாருங்க. ஸோ 1 2 3 4 5 இருக்கா. ஸோ ஒரு 5 இது காமிக்கும். ஒவ்வொரு இதுலயும் இதை கிளிக் பண்ணிக்க அப்படின்னா கைட்லைன்ஸை தெளிவாக கவனிங்க. இது பண்ண மறந்துடுவீங்க. ஸோ இது வந்து பாருங்க, நான் ப்ரீவியஸ் பேட்ச்ல வந்து பாருங்க சில இடத்துல நானும் மிஸ்டேக் பண்ணிருக்கேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். தெளிவாக கவனிங்க. இந்த நோட்.js ரன் டைம் இருக்கா, அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து பாருங்க இது மாதிரி ஒரு டேப் வந்து பாருங்க பாப்அப். ஓகே, அந்த பாப்அப் ஆகுறதுல என்டையர் ஃபியூச்சர் வில் பி இன்ஸ்டால். ஓகே, என்டையர் ஃபியூச்சர் வில் பி இன்ஸ்டால். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க. அதே மாதிரி இதுல நோட்.js ரன் டைம்ல இருக்கா. ஸோ 5 ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி அந்த ஒவ்வொரு ஆப்ஷனையும் இது பண்ணா இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க வந்து பண்ணா இந்த இடத்துல கோர் பேக் மேனேஜர் இருக்கா. ஸோ இதே மாதிரி 5 ஆப்ஷன் இருக்கும். கைண்ட்லி சார் அட்வைஸ் கிளியரா. ஸோ அந்த 5 ஆப்ஷன்லயும் 1 2 3 4 5 இருக்கா. அந்த 5 ஆப்ஷன்லயும் கிளிக் பண்ணுங்க. என்டையர் ஃபியூச்சர் வில் பி இன்ஸ்டால் ஆன் லோக்கல் ஹார்ட்வேர். ஓகே, ஸோ இது செகண்ட் முடிஞ்சா. ஸோ எப்படி ப்ரீவியஸ் போறேன் எப்படி node.js ரன் டைம்ல கொடுத்தோமோ இதை கொடுத்தோமா அதே மாதிரி 1 முடிச்சு. அடுத்தது பண்ணா செகண்ட் ஒன் என்ன, ஸோ கோர் பேக் மேனேஜரா அதுலயும் அதே மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், இந்த 5லயுமே கிளிக் பண்ணி the entire future will be installed on local drive கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ண வராது. ஓகே, அவைஸ் கிளியரா. ஸோ கிளியரா அப்படின்னா சேட்ல வந்து ஓகே வர்ற டைம் வேணுமா. ஸோ மறுபடியும் சொல்றேன், ரொம்ப முக்கியமான பாட்டு. ஓகே, இதை நீங்க கொடுத்தா போதும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து பாருங்க 5க்குமே கொடுத்துட்டு ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இன்ஸ்டால் தி நெசசரி டூல்ஸ். ஸோ இதுல வந்து பாருங்க சாக்லேட்டிங் இருக்கா. சாக்லேட்டிங் நீங்க வந்து பாருங்க அக்செப்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த அக்செப்ட் வந்து பாருங்க பண்ண தேவையில்லை. அந்த இடத்துல வந்து பாருங்க குழப்பம் வரும். அக்செப்ட் பண்ண தேவையில்லை. டைரக்டா வந்து பாருங்க நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தா போதுங்க. எஸ் ஓகே, ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன். ஸோ node.js ரன் டைம்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கோர் பேக் மேனேஜர் ரன் டைம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இதே மாதிரி என்டையர் ஃபீச்சர். ஃபோர்த் ஆப்ஷன் இதே மாதிரி என்டையர் ஃபீச்சர். ஃபிஃப்த் ஆப்ஷன் என்டையர் ஃபீச்சர். அது கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பாருங்க நெக்ஸ்ட் கொடுத்தா போதும். அது கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பாருங்க நெக்ஸ்ட் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க இது நீங்க வந்து பாருங்க கொடுக்க தேவை. இது வந்து பாருங்க நீங்க கொடுக்க தேவையில்லை. நல்லா கவனிங்க. இது கொடுக்காம நீங்க வந்து பாருங்க டைரக்டா நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலா வந்து பாருங்க இன்ஸ்டால்னு காமிக்கும். இன்ஸ்டால் கொடுத்துட்டு நீங்க வந்து பாருங்க அட்மின் ஆக்சஸ்ல எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகே, ஆல்ரைட், இன்ஸ்டாலேஷன் கிளியரா. ஸோ கிளியர் அப்படின்னா சேட்ல வந்து கிளியர் பண்ணி போஸ்ட் முடியுமா. ஸோ இன்ஸ்டாலேஷன் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகே, ஸோ இதுல போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருங்க. சிஎம்டின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து பண்ணா ஓப்பன் ஆகும். நல்லா இருங்க. சிஎம்டின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு எஸ் இன்ஸ்டாலேஷன் கிளியர். ஸோ கிளாஸ் வந்து பண்ணா ஒரு எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் ஆகும். ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஏன்னா உங்களுக்கு கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பண்ணா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நோடு இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நீங்க பண்ண வேண்டியது NODE-V. ஓகே, நீங்க நோடு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சா அப்படிங்கறத செக் பண்ணக்கு நோடு -V வெர்ஷன். ஓகே, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த வெர்ஷன் வந்து பாருங்க காமிக்கணும். அப்படி காமிச்சிச்சு அப்படின்னா ஓகே உங்களுக்கு வந்து பாருங்க இன்ஸ்டால் ஆச்சு. ஓகே, அப்படி காமிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓகே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க நோடு இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நோடு பேக்கேஜ் மாடியூல். ஓகே, ஸோ என்பிஎம்னா நீங்க கைண்ட்லி நான் சொல்றது எல்லாமே நோட்ஸ் இருக்கு. ஸோ எல்டிஎஸ்னா என்ன இது எல்லாமே வந்து பாருங்க இன்டர்வியூஸ் இருக்கு. ஸோ என்பிஎம்னா நோடு
பேக்கேஜ். ஓகே, ஸோ நோடு பேக்கேஜ். ஸோ ஸ்பெல்லிங்லாம் மறந்து போகுது கேஸ். அதே மாதிரி தான் ப்ரோக்ராமும் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறந்து போயிடும். ஸோ நோடு பேக்கேஜ் மாடியூல். ஓகே, ஸோ என்பிஎம்னா நோடு பேக்கேஜ் மாடியூல். ஃபைனலி சார் இந்த நோடு பேக்கேஜ் மாடியூலும் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணா செக் பண்ணிங்க. ஸோ இங்கே இது பண்ணா என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலி எஸ். ஸோ இது மாதிரி ரெண்டுலையுமே வந்து பண்ணா உங்களுக்கு வெர்ஷன் காமிச்சு அப்படின்னா ஸோ நம்ம என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணோம். எஸ், நம்ம வந்து பண்ணா எல்டிஎஸ் வெர்ஷன் வந்து பண்ணா இன்ஸ்டால் பண்ணுமா எது உங்களுக்கு. ஸோ 20.1.0 இருக்கா, அந்த வெர்ஷன் வந்து பண்ணா உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கணும். ஓகே, ஸோ அந்த வெர்ஷன் வந்து பண்ணா உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கணும். ஸோ அதுவும் இன்ஸ்டாகிராம் பாருங்க. ஸோ என்பிஎம்ல தான் நம்ம இதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து பண்ணா இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, அதுக்காக கிளியரா. ஸோ கிளியரா அப்படின்னா சேட்ல வந்து NODN டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ நோடு -விங்கிற வெர்ஷன் காமிக்கணும். ஸோ அடுத்து பண்ணா இது எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா CMD. ஓகே, ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகே, ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி அதுல போயிட்டு நீங்க எது பண்ணா நோடு -V. எஸ், என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வெர்ஷன் காமிச்சு அப்படின்னா நோடு பெர்ஃபெக்ட்டா இன்ஸ்டால். ஓகே, கிளியர். ஓகே, ஸோ நோடு வந்து பண்ண இன்ஸ்டாலேஷன் கிளியரா. இப்ப நோடு கிளியர் எடுத்துட்டோம். நான் என்ன சொல்றேன், இந்த நோடுங்கிறது ஒரு ரன் டைம் என்விரான்மெண்டா இல்லை சார். நோடுங்கிறது ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட். அதுல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட லோக்கல் டிஸ்க் சீல ஓகே இல்லை சார் திஸ் பிசில போயிட்டு என்ன வந்து ஒரே ஒரு ஃபோல்டர் தான். ஸோ மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் கிடையாது. ஸோ என்ன ஒரே ஒரு லோக்கல் சி தான். அது வந்து பண்ணா அதே ஒரு 930 GB இருக்கு. ஓகே, ஸோ அதனால எனக்கு வந்து பண்ணா மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் காமிக்காது. பட் உங்களுக்கு வந்து பண்ணா லோக்கல் சி காமிக்கும், டி காமிக்கும், இ காமிக்குமா. ஸோ அதுல இந்த லோக்கல் சி இருக்கா அதை சார் நல்ல வழியா கைலி சார். ஸோ நம்ம வந்து பண்ணா நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நோட் ஜேஎஸ்ல இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து ரியாக்ட் ஆப் வந்து பண்ணா பில்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ஸோ இந்த லோக்கல் டிஸ்க் சில போயிட்டு Ctrl+Shift+N கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ ஃபோல்டர் வந்து பண்ண கிரியேட் ஆகும். அது வந்து பண்ண ரியாக்ட்னு கொடுக்குறேன். ஸோ கைண்ட்லி லிசன். அந்த லோக்கல் டிஸ்க் சில தான் போறோம். ஸோ ரியாக்ட் இருக்கா. ஸோ ரியாக்ட்ங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து பாருங்க நான் கிரியேட் பண்ணேன். ஸோ நான் டெலிட் பண்றேன். ஸோ கைண்ட்லி லிசன். நான் உள்ள போறேன். ஸோ இந்த ரியாக்ட் இருக்கா இங்க இருக்கா அதாவது பாருங்க டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணி நான் என்ன பண்றேன்னு பாருங்க Ctrl+Shift+N கொடுக்குறேன். அந்த ஃபோல்டருக்கு ஒரு நேம் இருக்கு. ஏன் வந்து பாருங்க ரியாக்ட் வச்சு கேட்காதீங்க. அது பாருங்க சும்மா நம்ம வைக்கிற நேம் தான். ஸோ ரியாக்ட்ங்கிற ஒரு நேம் கொடுக்குறேன். அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு தெளிவா லிசன் பண்ணுங்க. இது உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம் நம்ம மறுபடியும் எல்லா கிளாஸ்லயும் பார்ப்போம். ஓகே, ஸோ டே 19லயும் பார்ப்போம், 20லயும் பார்ப்போம், 21லயும் பார்ப்போம். அதனால நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். இப்போதைக்கு லிசன் பண்ணுங்க. நம்ம வந்து பண்ணா நோடு ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணோமா. ஸோ இந்த ரியாக்ட்ங்கிற ஃபோல்டருக்குள்ள போயிட்டு எல்லாம் ரியாக்ட்ங்கிற அந்த ஃபோல்டர் உள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன் பாருங்க. மேபி இந்த ப்ராசஸ் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. என்னோட மவுஸை நல்லா பாருங்க. மவுஸ் வந்து பாருங்க நல்லா பாருங்க. என்ன பண்றேன் அப்படின்னா டாப்ல போயிட்டு இந்த மவுஸ் இருக்குல்ல, இந்த மவுஸ் வந்து பாருங்க லெஃப்ட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து பாருங்க எனக்கு போயிடுச்சா. அதுல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா CMD. ஓகே, கைண்ட்லி லிசன். தெளிவாக கவனிங்க. நான் அந்த ஃபோல்டருக்குள்ள போறேன். ஸோ லோக்கல் சில போயிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள போறேன். ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டாப்ல லெஃப்ட் கிளிக் பண்றேன். லெஃப்ட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அட்ரஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா CMD வந்து பார்க்க. ஸோ கமெண்ட் கொடுத்தா அப்படின்னா எனக்கு நல்ல வழிய சி ரியாக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகுதா. இதே நீங்க வந்து பாத்தா நார்மலா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுல ஓப்பன் ஆகும் அப்படின்னா யூசர்ல போயிட்டு அட்மின்ங்கிற அந்த அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கைலிசன் புரியுது. ஸோ யூசர்ல போயிட்டு அட்மின்ல வந்து பாத்தா ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறதுல வந்து பாத்தா நம்ம வந்து கரண்ட் டைரக்டரி கொடுத்து மாறுறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வரோம். டைரக்டா போயிட்டு அந்த ஃபோல்டர்லயே CMD கொடுத்து ஓப்பன் பண்ணா எஸ் நம்ம கொடுத்த சி ஃபைல் இருக்கா. ஸோ சிங்கிற அந்த லோக்கல் ஸ்டோரேஜ்லயும் ரியாக்ட்ங்கிற அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுச்சா. கிளியர். ஸோ கிளியர் அப்படின்னா சேட்ல வந்து CMD டைப் பண்ணுங்க. ஸோ ஒன்றும் இல்லை அதுக்குள்ள போறேன், கிளிக் பண்றேன். ஸோ இங்க நான் போயிட்டு CMD கொடுக்குறப்பல இந்த இடத்துல போயிட்டு CMD கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த கமெண்ட் பண்ணது பண்ணா ரியாக்ட்ங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து பாருங்க எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சா. அவ்வளோ சிம்பிள். ஓகே, எஸ் CMD கிளியரா. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தெளிவாங்க அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்குள்ள போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஓகே சூப்பர். ஓகே, ஸோ நீங்க பண்ண வேண்டியது டைரக்டா ஒரு ஆப் வந்து பண்ண கிரியேட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கைலிசன். ஸோ பண்ண வேண்டியது
npm okay so npm init hyphen y okay so npm init hyphen அப்படினால நம்ம வந்து பாருங்க நோட் பேக்கேஜ் மாடல் இருக்குல அது வந்து பாருங்க இனிஷியேட் பண்றோம் இந்த yங்கிறது அப்படினா s okay so s னா நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து பாருங்க so இது இன்ஸ்டால் பண்ணலாமா எஸ் so அந்த வடிவேல் சொல்லுவாங்க ஓகே so இது ஒரு நல்ல சீட்டா கீ சொல்லுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் வந்து பாருங்க வந்து எஸ் எஸ் கேட்டுட்டே ஓகே so அது நமக்கு வரக்கூடாதுன்றத நம்ம என்ன பண்றோம் அப்படினா கைலேசன் நம்ம வந்து பாருங்க hyphen y கொடுக்கிறோம் so நம்ம npm இனிஷியலைஸ் பண்ணும்போது நம்ம வந்து பாருங்க எப்படி get வந்து பாருங்க இனிஷியலைஸ் பண்ணுவோம் சோ அதே மாதிரி npm வந்து பாருங்க இந்த ரியாக்ட்ங்கிற ஃபோல்டருக்குள்ள இனிஷியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாருங்க இந்த npm init கொடுக்கிறோம் அது வந்து பாருங்க ஒவ்வொரு தடவையும் வந்து பாருங்க எஸ் எஸ் கேட்டுட்டே இருக்கும் அது வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம hyphen y கொடுக்கிறோம் hyphen y கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பாருங்க எல்லா இடத்துலயும் வந்து பாருங்க எஸ்ங்கிறது அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்து ஓகே அல்வேஸ் கிளியர் சோ npm init y clear சோ clear அப்படினா சாட்ல வந்து hyphen y டைப் பண்ணுங்க hyphen y னா எஸ் ஓகே எல்லாத்தையும் வந்து பாருங்க எஸ் கொடுத்துறோம் சோ நமக்கு வந்து பாருங்க இந்த npm வந்து பாருங்க இனிஷியலைஸ் பண்ணிட்டோம் இனிஷியலைஸ் பண்ணிட்டு சோ கைண்ட்லி சார் காமிக்கிறேன் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் npm init okay so npm init hyphen y okay so npm init hyphen y so இது கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினா நம்ம அந்த நோடுல போய்ட்டு எஸ் npm clear okay always clear so எல்லாத்துக்குமே ss சொல்லணும் அதுக்காக தான் அந்த y okay so yங்கிறது ஒண்ணு இல்ல எஸ் okay so இத வந்து பாருங்க ஒவ்வொரு தடவை வந்து பாருங்க இன்ஸ்டால் பண்ணும்போது y கொடுத்துட்டே இருக்கணும் அதனால வந்து பாருங்க நம்ம வந்து s டைரக்டா வந்து பாருங்க ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டோம் இப்போ நம்ம வந்து பாருங்க npm இனிஷியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபோல்டர்ல போய் பார்த்தோம் அப்படினா எஸ் இது வந்து பாருங்க பேக்கேஜ் வந்து பாருங்க இனிஷியலைஸ் ஆயிடுச்சா சோ அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படினா இதுல ஒரு ரியாக்ட்ங்கற ஒரு ஆப் வந்து பாருங்க கிரியேட் பண்ணுங்க இது ரியாக்ட்ங்கற ஒரு ஆப் வந்து பாருங்க கிரியேட் பண்ணோம் சோ அதுக்கு கமாண்ட் வந்து பாருங்க npm ஓகே சோ npm கிடையாது npx so create hyphen okay so create hyphen react hyphen app okay so நீங்க இதுதான் வந்து பாருங்க எப்படி npm init பண்றோமோ சோ இங்க வந்து பாருங்க npx னா ஒண்ணு இல்ல node package executor okay so executor னா நம்ம எதுமே வந்து பாருங்க எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்ல சோ அதுவே வந்து பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் இருக்கு இது என்ன நான் தெளிவா சொல்றேன் சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த npm க்கும் npx க்கும் என்ன டிஃபரன்ஸ் நான் தெளிவா சொல்றேன் நீங்க வந்து பாருங்க ஒரி பண்ணிக்கோங்க சோ npx create react app கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பாருங்க ஃபைல் நேம் ஓகே அல்வேஸ் கிளியரா சோ npx create react app கொடுத்துட்டு இது வந்து பாருங்க ஃபைல் நேம் சோ இந்த ஃபைல் நேம் வந்து பாருங்க என்ன வேணா எடுத்துக்கலாம் பட் npx create react app கண்டிப்பா வந்து பாருங்க அப்படியே இருக்கணும் சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா அந்த ஃபோல்டர்ல போய்ட்டு நான் வந்து பாருங்க npx create react app ஃபைல் நேம் கொடுத்தா அப்படினா எனக்கு அந்த ஃபைல் நேமே இப்போ வந்து பாருங்க ஃபைல் நேம் ஓகே ஓகே கிளியரா சோ இது கிளியர் அப்படினா சாட்ல வந்து react app ன்னு டைப் பண்ணுமா நம்ம ஒரு react app வந்து பண்ண கிரியேட் பண்ண போறோம் அந்த ஆப்பை எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படினா எஸ் சோ npx சோ இந்த இத நான் ஜூம் இன் பண்றேன் சோ npx create react app இருக்கா சோ நம்ம என்ன ஃபைல் நேம் கொடுத்தோமோ ஃபார் எக்ஸாம்பிள் இதல ஃபைல் நேம் வந்து பாருங்க நீங்க வந்து கிளையன்ட் னு வெச்சுக்கலாம் and moreover இது வந்து பாருங்க ஸ்மால் லெட்டர்ல தான் இது வந்து பாருங்க ஸ்மால் லெட்டர்ல இருக்கு ஓகே சோ இதையும் கரெக்ட்டா நோட் பண்ணிச்சுங்க எஸ் சோ ஆப் வந்து பாருங்க கிளியர் ஓகே சோ கைண்ட்லி லிசன் டோன்ட் வரி நம்ம வந்து பாருங்க ஜஸ்ட் கிரியேட் தான் பண்றோம் இது நம்ம நாளைக்கு கிளாஸ்ல வந்து பாருங்க நம்ம வந்து டே 19 ல வந்து பாருங்க தெளிவா எப்படி கிரியேட் பண்ண மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்க போறோம் இப்போதைக்கு நான் வந்து பாருங்க இது பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து பாருங்க react app வந்து பாருங்க கிரியேட்டர் ஓகே ஓகே சோ ஒரு டீலாஸ் நம்ம வந்து பாருங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல டே 19 ல மறுபடியும் நான் ஸ்டார்டிங்ல சொல்ல போறேன் அதனால நீங்க ஒரி பண்ணிக்கணும் ஓகே சோ இதுதான் வந்து பாருங்க இனிஷியேட் பண்ணோம் நீங்க பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ப்ராசஸ் வந்து சிம்பிளா இருக்கும் சோ நம்ம ஃபைல்ல வந்து பாருங்க ஹாப்பி ஹேக்கிங் ஓகே சோ ஹாப்பி ஹேக்கிங் வந்துச்சு அப்படினா நமக்கு ஆப் வந்து பாருங்க கிரியேட்டர் ஓகே சோ ஹாப்பி ஹேக்கிங் வந்துச்சு அப்படினா உங்களுக்கு ஆப் வந்து பாருங்க கிரியேட்டர் நம்ம போய் பார்த்தோம் அப்படினா எஸ் சோ இங்க தெரியுதா உங்களுக்கு சோ ஃபைல் நேம் சோ ஃபைல் நேம்ங்கற அந்த react app வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபைல் நேம்ங்கற அந்த react app வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆச்சு சோ இப்போ அதுக்குள்ள போறேன் நல்லா வரீங்க அந்த react app குள்ள போறேன் போயிட்டு அந்த லொகேஷன்ல நான் என்ன பண்றேன் அப்படினா cmd ஓபன் பண்றேன் சோ அந்த react app குள்ள போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படினா நான் வந்து cmd ல ஓபன் பண்றேன் இப்போ நம்ம எதுல இருக்கோம் c ஃபோல்டர் react ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபைல் நேம் இருக்கா அந்த ஃபைல் நேம் குள்ள போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படினா நான் வந்து npm start இந்த react ஃபைல் வந்து பார்த்தா நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் ஓகே சோ இத ஸ்னாப் எடுத்துங்க சோ ஹாப்பி ஹேக்கிங் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபைலுக்குள்ள போயிட்டு npm ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படினா நமக்கு வந்து பார்த்தா அந்த react app வந்து பார்த்தா ஸ்டார்ட் ஆக போகுது நான் என்டர் கொடுக்கிறேன் சோ எனக்கு வந்து பார்த்தா இப்போ அந்த react app வந்து பார்த்தா ஸ்டார்ட் ஆயிடுச்சா சோ அவ்வளவுதான் சிம்பிள் இத வந்து பார்த்தா நம்மளோட
அந்த ரியாக்ட் ஆப்கே. அதர்வைஸ் கிளியரா? ஸோ இந்த ரியாக்ட் ஆப் தான் நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் லைப்ரரி. ஸோ இதுல வந்து பாத்தா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எல்லாமே இருக்கு. ஸோ இதுல எப்படி இது வந்துச்சு, எப்படி வந்து பாத்தா இந்த ப்ரொஃபைல் வருது. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஹெட்டரை மறுபடியும் டெலிட் பண்ணிட்டு நான் வந்து பாத்தா